வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு, மிகப்பெரிய சரிவில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருந்தாலும் 560 பக்கமாக வந்தால் அதுலேருந்து செல் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது பல தடவை 10,220 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வர முயற்சி செஞ்சு 504 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 10,520 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னென்ன இடத்துல செல் பண்ணலாம், குறைந்தது 560 600 இந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா செல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயம், பாதுகாப்பான விஷயம். அப்படியே எந்த இடத்துல செல் பண்ணாலும் சரி 4720 வரைக்கும் செல் பண்ணி 730 ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா இதுதான் மொத்த ரேஞ்சு, ஓகேங்களா. சொல்ல முடியாது, க்ரூட் ஆயில் மாதிரி கமோடிட்டி முன்னாடி ஒரே நாளில் 250 பாயிண்ட் கொடுத்தது, 250 பாயிண்ட் யூ டர்ன் அடித்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பட் செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்தந்த லெவல் வந்து செல் பண்ணால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா, ஒருவேளை மேலே போகாமல் தொடர் சரிவை கொடுக்குது அப்படின்னா 4480 இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்திங்களா, இதை உடைக்கிறப்ப செல் பண்ணி 4530 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.